டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அழகு அப்படிங்கிறது வெறும் முகத்திலோ தலைமுடியிலோ மட்டும் இல்லை. நிறைய பேர் நம்முடைய கால்களையும் பாதங்களையும் பார்க்கும்போது சில நேரங்களில் அந்த பாதங்களில் வெடிப்புகள் இருக்கும்போது, அந்த வெடிப்புகள் வலியை உண்டாக்கக்கூடிய வெடிப்புகளாக இருக்கும்போது, நடக்கும்போது வலியை உண்டாக்கும் போது நம்மால் நம்மை பார்ப்பவர்கள் என்ன காலில் காயம் பட்டிருக்கா, என்ன காலில் இவ்வளோ பித்த வெடிப்பு இருக்குன்னு கேட்கும்போது அதுவே நிறைய பேருக்கு சிரமமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். இது பெண்களுக்கு மட்டும் ஏற்படக்கூடிய சிரமம் இல்லை, ஆண்களுக்கும் இந்த சிரமம் மிகுதியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்கள் இன்றைக்கு சில நேரங்களில் தீர்க்க முடியாத நோய்களாகவோ, சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது நேரடியான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய்களாக இல்லை, ஆனாலும் கூட இன்றைக்கு மறைமுகமாக நமக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய நோய்களாக இருக்கும்போது, அழகு சார்ந்த நோய்களாக இருக்கும்போது, அடுத்தவர்கள் நம்மை பார்க்கும்போது என்னவென்று கேட்கும்போது நம்முடைய தன்னம்பிக்கை குறைய வைக்கக்கூடிய நோய்களாக இருக்கும்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் சிரமத்திற்கு நம்மில் நிறைய பேர் உருவாகி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த சிரமத்தை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஏன் எனக்கு கால்களில் வெடிப்புகளும் பித்த வெடிப்புகளும் ஏற்படுகிறது அப்படிங்கிறது மற்றும் ஒரு கேள்வியாக இருக்கிறத பார்க்கும். ஏன் பித்த வெடிப்பு நமக்கு ஏற்படுகிறது, பித்த வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான முறையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 10 காரணங்கள், 1 2 அல்ல 10 காரணங்கள். முதலாவது காரணம் இன்றைக்கு உடல் சூடு அப்படிங்கிறது தான் முதல் காரணம். என்னதான் நவீன மருத்துவம் இந்த ஒரு கூற்றை ஒத்துக்கொள்வது கிடையாது அப்படின்னாலும் கூட, இன்றைக்கு உடல் சூடுங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புல வறட்சியை உருவாக்குறதையும், ஒரு சூடாக இருக்கக்கூடிய உறுப்புகள்ல வறட்சியும் அழுத்தமும் ஏற்படும் போது அவை உடைந்து நமக்கு திசுக்கள்ல கால்கள்ல பித்த வெடிப்பை ஏற்படுத்தி விடுவதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு உடல் சூடுங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு நம்மால் பெரும்பாலும் பார்க்கப்படுவது. உடல் சூடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பித்தப்பை அல்லது பித்தத்தால் ஏற்படுகின்ற இந்த வெடிப்புகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறத பார்க்கணும். நிறைய பேர் நம்ம சமூகத்துல பார்ப்போம், நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது பாட்டியோட கால்ல எல்லாம் பெருசா வெடிப்பே இருக்காது. எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பழக்கமும், இரவு நேரங்கள்ல இந்த பித்த வெடிப்பு ஏற்படும் போது அதுல எண்ணெய் பூசி படுக்கின்ற பழக்கமுமே அவர்கள் உடல் சூடை குறைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுனால நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பித்த வெடிப்பு அப்படிங்கிறது இல்லாத ஒரு விஷயமாகவே இருந்ததை பார்த்தோம். ஸோ உடல் சூடு முதல் காரணம். இரண்டாவது, தோல் தான் வாதத்துடைய பிரதான ஸ்தானம். நம்ம தலையிலிருந்து கால் வரை நம் உடலை மூடி இருக்கக்கூடிய தோல் தான் வாதத்துடைய மிகப்பெரிய பிரதான ஸ்தானம். அந்த வாதத்துடைய மிகப்பெரிய பிரதான ஸ்தானமாக தோல் இருக்கும்போது தோல்ல வெடிப்புகள் ஏற்படுவது வாதத்துடைய மிகுதியை நமக்கு காட்டுகிறது. எப்படி பித்த மிகுதி ஏற்படும் போது உஷ்ணத்தால் தோல் வெடிக்கிறதோ, அதே போல வாத மிகுதி ஏற்படும் போது வறட்சியினாலே தோல் வெடித்து விடுவதை பார்க்கிறோம். இப்ப குளிர்காலத்துல இருக்கும், சித்திரை மாதம் ஏற்படுவது வரை நமக்கு தோல் வெடித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சாதாரணமா ஒரு நோயாக இல்லை என்றாலும் காலநிலை மாறுபாடுகள் நமக்கு இந்த தோல் வெடிப்பை பெரிய அளவில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த தோல்ல இருக்கக்கூடிய வெடிப்பை மாற்ற நம்ம என்ன செய்யணும்? பித்தத்தை குறைப்பதற்கான முயற்சியை போலவே வாதத்தை குறைப்பதற்கான முயற்சியும் செய்ய முடியுமான்னு பார்க்கணும். மூன்றாவது, டீஹைட்ரேஷன். இன்னைக்கு தண்ணீர் குறைபாடு பித்த வெடிப்பை கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு யாரெல்லாம் 1 லிட்டருக்கு குறைவாகவோ அல்லது 1.5 லிட்டருக்கு குறைவாகவோ தண்ணி குடிக்கிறீங்களோ உங்களோட கால்லாம் வெடித்து போயிருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு தண்ணீர் உடலுக்கு மிகச்சிறந்த மருந்து. தண்ணீர் அற்ற நிலையில் உடல் இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் வறட்சி ஏற்பட்டு வெடித்து அது மாறிப்போய் இருக்கிறத பார்க்க முடியும். அதனால டீஹைட்ரேஷனே இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு வெடிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவது, உடல் எடை. இன்றைக்கு பொதுவாக நம்ம என்னதான் ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை கொண்டிருப்பவர்களாக நாம் இருந்தாலும் கூட நம்முடைய உடல் எடை அதிகமாக அதிகமாக நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும், ஏன் படுத்து கிடக்கும் போது கூட நம்முடைய தோல்ல ஏற்படுகின்ற இந்த ஸ்ட்ரெச்சிங் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக்கப்படும் போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ காலில் இருக்கக்கூடிய தோல்கள் வெடித்து போய்விடுவதை பார்க்க முடியும்.
யாரெல்லாம் உடல் எடை ஒரு 20% உடல் எடைக்கு கூடுதலாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே தோல் வெடிப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறத பார்க்க முடியும். அதனால உடல் எடை அதிகரிப்பு, இன்றைக்கு ஒபிசிட்டி இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறத பார்க்கிறோம். சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள், இன்றைக்கு அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ், கரப்பான், சோரியாசிஸ், இந்த 3 வகையான நோய்களும் இது உடம்புல எங்க வேணாலும் நமக்கு ஏற்படலாம்ங்கிற ஒரு நிலை இருக்கும்போது, பாதங்களில் ஏற்படும் போது அந்த இடத்துல இந்த பாத வெடிப்புகள் அல்லது பித்த வெடிப்புகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த பித்த வெடிப்புகள் ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு வலி வேதனை பொதுவாக இருக்கும். ஆனா சோரியாசிஸ் நோய் ஏற்படும் போது வெடிப்புகள் வெறும் வெடிப்புகளாக இல்லாமல் அந்த இடத்துல செதில்கள் கொட்டிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால பாத வெடிப்புகள், பித்த வெடிப்புகள் நமக்கு ஏற்படும் போது அதை மாற்றம் செய்வதற்கு முறையான சிகிச்சைகள் நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய நோய் ஒருவேளை சோரியாசிஸ் நோயாகவோ, கரப்பான் வகை நோயாகவோ, அல்லது அல்சரேட்டிவ் டெர்மடைட்டிஸ் சார்ந்த நோயாகவோ, அல்லது எக்ஸிமா, குறிப்பாக ட்ரை எக்ஸிமா சார்ந்த நோயாகவோ இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பாத வெடிப்பு இருக்கு, நான் 2 வருஷமா அதுக்கு மருந்து போடுறேன், எனக்கு குணமாகல, காலை காட்டுங்கன்னு பார்த்தா அது பாத வெடிப்பா இருக்காது, சோரியாசிஸ் நோயா இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது, சர்க்கரை நோயும் தைராய்டு நோயும் நேரடியாகவே உடலுடைய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த நோயை அதிகப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோம். கால்களில் உணர்ச்சியற்ற தன்மை இருப்பதும், கால்களில் 1000 ஊசிகளை கொண்டு குத்துவது போல வலிகள் இருப்பதும், சில நேரங்களில் கால் மரத்து போயிருப்பதும், சில நேரங்களில் நாம் நடந்தோம்னா ஒரு துணி மேல நடக்கின்ற மாதிரி உணர்வுகள் மாறி இருப்பதும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்ப்போம். அந்த அளவுக்கு நமக்கு கால்களில் ஏற்படுகின்ற உணர்ச்சியற்ற தன்மை முதல் கொண்டு இந்த பாத வெடிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். உடம்புல எங்கேயாவது ஒரு இடத்துல காயம் ஏற்படும் போது, தோல்ல விரிசல்களோ வெடிப்புகளோ ஏற்படும் போது உடல் அதோடைய அசௌகரியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த உடல் வெளிப்படுத்தக்கூடிய அசௌகரியம் அப்படிங்கிறது மூளைக்கு தெரியும் போதுதான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளையோ காயங்களையோ ஆற்றுவதற்கு தேவையான ஆற்றலையும் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியும் மூளை தயார் செய்து அந்த இடத்துக்கு அனுப்பும். ஆனால் சக்கரை நோய் இருக்கும்போது கால்களில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் குறைபாடாக இருக்கும்போது சிறியதாக ஏற்படுகின்ற காயங்கள், சிறியதாக ஏற்படுகின்ற வெடிப்புகள் கூட முற்றிலுமாக மாற முடியாமல் உடல் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகும் போது நமக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் தைராய்டு நோய். தைராய்டு நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவே இன்றைக்கு தோள்களில் ஏற்படுகின்ற வறட்சிகளும், முகத்தில் ஏற்படுகின்ற மங்கு கரும்புள்ளிகள் சார்ந்த மாற்றங்களும், குறிப்பாக பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் மிகப்பெரிய அளவில் இருப்பதை பார்க்க முடியும். இன்றைக்கு தோல் வெடிப்பு, பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு இவை அதிகமாக இருக்கும்போது அல்லது இது ஏற்படும் போது நாம் சுயமுயற்சியாக நமக்கு சக்கரை நோய் இருக்கா, தைராய்டோட சுரப்பு நோய் இருக்கா என்னங்கிறத பரிசோதனை செய்து கொள்வதுங்கிறது ரொம்ப நல்லது. 7, விட்டமின் B12, விட்டமின் B6, விட்டமின் E, விட்டமின் C இந்த சார்ந்த சத்துக்களுடைய குறைபாடு நமக்கு பாத வெடிப்பை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தெல்லாம் நம்ம கிராமங்களில் வைத்தியம் பார்க்கும் போதெல்லாம் பாத வெடிப்புன்னு போகும்போது அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறமான கீரைகளும் அதே போல் முருங்கைக்கீரையை கூடுதலாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், முருங்கைக்கீரை சாப்பிட்டா எப்படி பாத வெடிப்பு சரியாகும்? அப்புறம்தான் நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த காலத்தில் உடலில் ஏற்படுகின்ற அறிகுறிகளை கொண்டு அவற்றை மாற்றக்கூடிய மூலிகைகளாக உணவாக பரிந்துரைப்பது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் சார்ந்த விஷயத்தை மாற்றுவதற்குத்தான் அப்படிங்கிற புரிதல் வரும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா பாத வெடிப்புக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, இன்றைக்கு நவீன மருத்துவம் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவர் கொடுக்கக்கூடிய விட்டமின் மாத்திரைகள் என்ன, அந்த விட்டமின் மாத்திரைகள் எந்த உணவில் இருக்குன்னு நீங்கள் ஒரு சாட் ஜிபிடியோ ஒரு கூகுளோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கீரைகள்லையும் பச்சை நிறமான காய்கறிகள்லையும் தான் அது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உடல் எடுத்துக்கொள்வதற்கு ஏற்படுத்தி கொள்வதற்கு நமக்கு ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் இருக்கிறதா அப்படிங்கிற புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். 8வது, இன்றைக்கு தோல் நோய்களில் விதவிதமான தோல் நோய்கள் ஏற்படுவது போலவே மனநோய்களும் நமக்கு ஏற்படுது.
மனநோய்கள் ஏற்படும் போது குறிப்பாக யாரெல்லாம் அதிகமான ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்ட நோயோடும், யாரெல்லாம் மிக மிக அதிகமாக இன்றைக்கு மன அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே பாத வெடிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், அதீத வயதானவர்கள், அதிகமாக நடக்காதவர்களுக்கு கூட பாத வெடிப்பு ஏற்படுவதற்கான காரணம் மன அழுத்தம். ஸோ ரொம்ப பாத வெடிப்பு அதிகமா இருக்குன்னா அந்த பாத வெடிப்பு ஏற்படுப்பவர்களுடைய குணம் பொதுவாக ஒரு பித்த உடலமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கும்போது அதிகமாக பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு மனோவசியமும், அதே போல இன்றைக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக நீங்கள் இருக்கும் போதும், பித்த மனதமைப்பை கொண்டிருப்பவர்களாக சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அதிக டென்ஷனாய் கோவப்பட்டு சண்டை போடக்கூடிய குண அமைப்பை கொண்டவராக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பாத வெடிப்புகள் மனதுடைய அழுத்தத்தின் காரணமாகவே ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 9வது, வெளியில போகும்போதோ கரடுமுரடான சாலைகள்ல நடக்கும் போதோ ஏன் கோவில்களுக்கு கூட நம்ம போகும்போது பாதங்களை பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். நிறைய இடங்கள்ல நாம் பார்க்கும்போது கோயிலுக்குள்ள கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய தரைகளுடைய அமைப்பு, பழங்கால கோயில்கள்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சரியாக பராமரிக்கப்படாத ஒரு நிலை இருக்கும்போது நடக்கும் போதே நமக்கு சிரமங்கள் அதிகமாகி மிக மிக பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறது. ஆனா நம்மில் நிறைய பேர் என்ன பண்றோம், சார் நான் யூடியூப்ல பார்த்தேன், பார்க்ல வந்து வெறும் காலில் நடக்க சொல்லி சொன்னாங்க, மண்ணில் வெறும் காலில் நடக்க சொல்லி சொன்னாங்க. பட் இதெல்லாம் முறையா நம்ம செஞ்சோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா சுகாதாரமற்ற இடத்தில் போகும்போது இந்த பிரச்சனைகள் உருவாகிறத பார்க்குறோம். எவ்வாறு இன்றைக்கு வெறும் காலில் நடப்பது பாத வெடிப்பை உருவாக்குகிறதோ அதே போல நீண்ட நேரம் தண்ணீரில் இருப்பதும் பாத வெடிப்பை உருவாக்கும். இன்னைக்கு பாத்ரூம்ல டெய்லி நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்து துணி துவைக்கிறோம், பாத்திரம் விளக்குறோம், இந்த மாதிரி சிரமங்கள் படுறோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு நாளைக்கு குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது வேலை நிமித்தமாக நம்ம யாராவது இருக்கோம்னா பாதங்கள்லாம் பாலம் பாலமாக வெடித்து வலி உயிர் போய்விடுவதை பார்க்க முடியும். அதனால நீண்ட நேரம் தண்ணீரில் இருப்பது கூட நமக்கு பாத வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய மோசமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது இல்லாம இன்னும் சில வகையான ஹார்மோன் நோய்கள், சில வகையான மனநோய்கள், சில வகையான ஈரல் நோய்கள்ல பாத வெடிப்பு ஏற்பட்டாலே இந்த நோய்கள் பின்னாடி வரப்போகும் அப்படிங்கிற ஒரு அறிகுறிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட பாத வெடிப்பு நோய் சோரியாசிஸ் சார்ந்த நோயாக இருக்கிறதா, வறட்டு கரப்பான்னு சொல்லக்கூடிய ட்ரை எக்ஸிமா சார்ந்த நோயாக இருக்கிறதாங்கிற புரிதல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாத வெடிப்பு ஏற்பட்டிருக்கு சார், ரொம்ப வருஷமா இருக்கு, இதை குணப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது வழிமுறைகள் சொல்ல முடியுமா? முதல்ல பாத வெடிப்பு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாத வெடிப்பை குணப்படுத்துவதற்கான எளிதான மிக மிக வேகமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றுவதற்கான சிகிச்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீக்க சிகிச்சை தான். நான் ஏற்கனவே சொன்ன வாத மிகுதி ஏற்படும் போது வறட்சியினாலும் பித்த மிகுதி ஏற்படும் போது சூடினாலும் நமக்கு பாத வெடிப்பு ஏற்படுகிறதுன்னு. அப்ப வாத உடம்பும் பித்த உடம்பும் கூடுதலாக இருக்கும் போது அப்ப நம்ம என்ன மருந்துகள் போட்டாலும், உடல்ல வாத வறட்சி இருக்குன்னா வெளியில போடுற ஆயின்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணும்? முதல்ல பித்த மிகுதி இருக்குன்னா நீங்க போடக்கூடிய மருந்துகளை நெருப்பு சாப்பிடுவது போல் உடல் சாப்பிட்டு விடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த வாதத்தையும் பித்தத்தையும் சீரமைக்க வேண்டும் வரும்போது ஸ்நேகபானத்தோடு சேர்ந்து உடல் கழிவு நீக்க சிகிச்சை அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்ப அவசியம். 6 நாட்களுக்கு நெய் மருந்துகள், குறிப்பாக நாடி பார்த்து வாதத்தை குறைக்கக்கூடிய வாதம் சமனின் கிருதம்னு சொல்லக்கூடிய நெய் மருந்தும், பித்தத்தை குறைக்கக்கூடிய பித்த சமனி கிருதம் சொல்லக்கூடிய நெய் மருந்தில் ஏதேனும் ஒன்று உடலமைப்பை பார்த்து நோயுடைய தன்மையை பார்த்து எடுத்து அதை முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105 மில்லி எடுத்து அதை சாப்பிட்டு அதன் பிறகு 7வது நாள் பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்யும் போது வாதம் சார்ந்த காரணிகளும் பித்தம் சார்ந்த காரணிகளும் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் போது மிகப்பெரிய அளவுல பாத வெடிப்புகளும் பித்த வெடிப்புகளும் காணாமலே போய்விடுவதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த வெடிப்பு ஏற்படுறவர்களுக்கு தான் அந்த வலி தெரியும். காலையில எழுந்து கீழே வைக்கும் போது அந்த பிரஷ் ஆகி அந்த தசை அப்படி விரிஞ்சதுன்னா போதும், வலி பொறுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ராத்திரி 12 மணி திடீர்னு ஒண்ணுக்கு அவசரமா வருது, இல்லைன்னா கட்டிலேயே போயிடுவோம், எழுந்திருச்சு நடக்கணும்னா இந்த பாத வலி காலை ஊன முடியாம கீழே விழுந்து காயம்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
பட் இதை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை வெளிப்பூச்சிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிரந்தர தீர்வுக்கு உடல் கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, எப்படி கழிவு நீக்க சிகிச்சை முதல் சிகிச்சையோ அதே போல எண்ணெய் குளியல் சிகிச்சை இரண்டாவது சிகிச்சைன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன், விளக்கெண்ணெய் தேய்த்து குளிப்பதை விட இந்த பாத வெடிப்பை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த சிகிச்சையே கிடையாது. இரவு வேலை முடித்து வரீங்களா? இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த உடனேயே ஒரு அரை வாளி வெந்நீர் எடுத்து அதுல ஒரு 5 நிமிடம் கால்களை ஊற வைங்க. இளம் சூடான வெந்நீர் போதும். அதன் பிறகு காலை எடுத்து நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சிங்கன்னா இந்த பாத வெடிப்பில் இருக்கக்கூடிய அந்த இறந்த திசுக்கள் எல்லாம் உதிர்ந்து விடுவதை பார்க்க முடியும். மீண்டும் ஒரு 5 நிமிஷம் காலை சுடுதண்ணில வச்சுட்டு பிறகு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ரெகுலரா இந்த ஒரு பிராக்டிஸை நம்ம செஞ்சுட்டு இருந்தாலே நமக்கு அந்த இறந்த திசுக்கள் போக போக புதிய திசுக்களுடைய வளர்ச்சி சீராக பாத வெடிப்புகளும் பித்த வெடிப்புகளும் ஒரு ஸ்டேஜ்ல இல்லாமலே போய்விடுவதை பார்க்க முடியும். ஸோ சுத்தி செய்வது, லோக்கல் கிளென்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது, பாத வெடிப்புக்கான சிறந்த மருந்து எண்ணெய் குளியல் எந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கிறதோ, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதே பாதத்தை தண்ணீர்ல வச்சு சுத்தப்படுத்தி அதுக்கு மேல எண்ணெயை தேய்ச்சி படுத்தாலே பெரிய மாற்றம் இருக்கும். மூன்றாவது, மருதாணி வைப்பது. பொதுவாக கிராமங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத வெடிப்பு இருந்தாலே உடனே தோட்டத்திலிருந்து மருதாணி இலையை எடுத்துட்டு கூட கொஞ்சம் புளி வச்சு, சாதாரண நம்ம சாப்பிட்ற புளியை வச்சு அப்படியே ஒரு துளி சுண்ணாம்பு வச்சு அதை நல்லா மைய அரைப்பாங்க. நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது அது எங்களோட ஹாபி. இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நிறைய குழந்தைகள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எல்லாரையும் எங்கள் பாட்டி, அதில் பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க, அக்காக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஹாலிடேக்கு வரும்போது ஒரு வாரம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கும்னா, இந்த மருதாணியை எடுத்துகிட்டு எங்கள் வீட்டிலலாம் உரல் இருக்கும். அந்த உரலில் போட்டு இடித்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எங்களோட வேலை. போட்டு அதை நல்லா இடிக்க சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இடிச்சோன்னா அப்படியே விழுது, சாரோட விழுது இருக்கும். நல்லா ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி அதில் போடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு ஒரு துளியை போட்டு நல்லா அரைச்சி, நல்லா மெழுமெழுவென்று மிக்சியில் இன்னைக்கு அரைச்சா கூட அரையாது, அவ்வளவு மெழுமெழுன்னு அதை அரைச்சி யாருக்கெல்லாம் பாத வெடிப்பு இருக்கோ ராத்திரி படுக்கும்போது காலை சுடுதண்ணியில் வச்சு சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு இந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக அந்த ஊர்லேருந்து வர குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் ஒரு 2 வாரம் இருப்பாங்க. இந்த 2 வார காலம் தினசரி இதை செஞ்சுட்டு 2 வாரம் கழிச்சு அவங்க ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாத வெடிப்புகள் அவங்க காலில் இருக்கவே இருக்காது. மருதாணி, புளி, சுண்ணாம்பு இதை அரைத்து போடும்போது இது நல்ல பித்தத்தை, வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தாக, வெளிப்புற மருந்தாகவே செயல்பட்டு நமக்கு அந்த பாத வெடிப்புகள் காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். குப்பை மேனி, மஞ்சள் மற்றும் உப்புங்கிறது தான் 4வது அழகிய சிகிச்சை. சார் எங்கே சார் போய் நான் மருதாணி வாங்குவேன், எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, நான் என்ன பண்ண முடியும்? குப்பை மேனி இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதுல 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு கல்லுப்பை போட்டு நல்லா மைய அரைங்க. எங்கெல்லாம் கால்களில் பாத வெடிப்பு இருக்கோ அல்லது விரிசல்கள் இருக்கோ அல்லது உடைதல் இருக்கோ அது மேலே ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. இந்த பாத வெடிப்புல, வாதம் சார்ந்த பாத வெடிப்புல வெறும் வலியும், குத்தல் வலியும், வெடிப்பும் இருக்கும். பித்தம் சார்ந்த பாத வெடிப்புல இந்த வலிகளோடு சேர்ந்து அரிப்பு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். ராத்திரி நேரங்கள்ல வந்ததுன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு சீப்பு கையில வச்சிருப்பாங்க. ஒரு 7 மணி 7:30 மணி ஆச்சுன்னா அந்த இடத்துல அரிக்கிற அரிப்புக்கு காலை போட்டு சீப்புல சுரண்டி 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 ரத்தமே வரக்கூடிய அளவுக்கு கால்களில் காயம் இருக்கும். அந்த அளவுக்கு மோசமான அரிப்பு இருப்பவர்கள் இந்த குப்பை மேனி, மஞ்சள் மற்றும் ஒரே ஒரு கல்லுப்பு அரைத்து போடுகின்ற அந்த ஒரு விஷயத்தை செஞ்சா போதும், அவ்வளவு வேகமாக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத வெடிப்புகளும் பித்த வெடிப்புகளும் கரைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அதே போல இந்த பாத வெடிப்பில் மற்றும் ஒரு நிலை தான் சோரியாசிஸ் நோய். நான் சொன்னேன், சோரியாசிஸ் நோய் இருக்கா இல்ல பாத வெடிப்புகள் கூடுதலாக இருக்கான்னு இந்த புரிதலை நம்ம கொண்டு வர முயற்சி செய்யும் போது, ஒருவேளை அது சோரியாசிஸ் சார்ந்த நோய்களாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வெறும் சோற்று கற்றாழையை தடவினாலே போதும். நல்ல ஒரு பெரிய சோற்று கற்றாழையுடைய இலை, அந்த விழுதை கொஞ்சம் எடுத்து மேலே தோலை சீவிட்டு, கீழே சீவ வேண்டாம், மேலே மட்டும் சீவிடுங்க. அப்படியே நேராக அதை தோலுக்குள்ளே வச்சு எங்கெல்லாம் பேட்ச் இருக்கோ அது மேலே ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கிளாக் வைஸ் மசாஜ் கொடுங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த பேட்சை உருவாக்கக்கூடிய காரணிகள்லாம் பிரேக் டவுன் ஆகி வெளியில் வரதுலையும், இதை நம்ம பூசும்போது தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயத்தை, வெளிப்புறமாக இருக்கக்கூடிய தழும்பை ஆற்ற உதவி செய்யும் போது பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வகையில் நம்ம உடம்புல
இந்த பித்தம் சார்ந்த விஷயமாக இருக்கும்போது அதை மாற்றுவதற்கு நமக்கு இது உதவி செய்யறத பார்க்கலாம். சோற்றுக்கற்றாழை. 6வது மிக முக்கியமானது தண்ணீருங்க. நல்லா ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிங்க. அதுல ரொம்ப சித்த ஜலம்னு ஒன்று சொல்லுவோம். தண்ணீர்ல கொஞ்சம் மருந்து போட்டு கொதிக்க வச்சு அதை கஷாயமா குறுக்காம லேசா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அதுக்கு சித்த ஜலம்னு பேர். அந்த சித்த ஜலம் மருதம்பட்டை சார்ந்த சித்த ஜலத்திற்கு இந்த பித்த வெடிப்பை பாத வெடிப்பை நீக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி உண்டு. யாரெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க அம்மாவோ மனைவியோ அக்காவோ அவங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா நல்லா 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு வந்து அதுல மருதம்பட்டையை ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 2 நிமிஷம் வடிகட்டிட்டு ஃப்ளாஸ்க்ல போட்டுருங்க. காலையிலேருந்து ராத்திரி வரையிலும் இந்த நீரை தொடர்ந்து குடிக்கும் போது இந்த பாத வெடிப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். 8வது, இன்றைக்கு பாத வெடிப்புகளை மாற்றக்கூடிய மற்றும் ஒரு சிறப்பு மருந்து எது தெரியுமா? இன்றைக்கு ரொம்ப காரமாக இருக்கும்னு நம்ம பார்த்தாலே உமட்டலை ஏற்படுத்த அளவுக்கு இருக்கக்கூடிய பசுங்கோமியம் தான். இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆறாத பாத வெடிப்போட கவலைப்படுறீங்களோ, 2 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு, 10 வருஷமா இருக்கு, பாத வெடிப்பு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா அங்கே வெள்ளை குங்குளியம்னு கேட்டிங்கன்னா மெழுகு மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த வெள்ளை குங்குளியத்தை கொண்டு வந்து நல்லா தூள் பண்ணுங்க. நல்லா தூள் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 25 கிராம் வெள்ளை குங்குளியம் போட்டுங்க. மயில் துத்தம்னு கேட்டிங்கன்னா நீல நிறத்தில் ஒன்று கிடைக்கும். அது ஒரு 2 கிராம் இல்லை 5 கிராம் வாங்கிக்கோங்க. விஷத்தன்மையானது அப்படிங்கிறதுனால யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 1 கிராம் இல்லை 2 கிராம் தான் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துங்க. ஒரு 50 மில்லி தேங்காய் எண்ணெய் எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. தேங்காய் எண்ணெய் கொதிக்கிற டைம்ல இந்த மயில் துத்தத்தை அதுக்குள்ள போட்டிங்கன்னா அது அப்படியே பொரிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அந்த மயில் துத்தத்துடைய நிறம் மாறி சாம்பல் நிறத்துக்கு மாறுறத பார்க்க முடியும். அப்போ அந்த எண்ணெய் என்ன பண்ணுங்க, அப்படியே எடுத்து இந்த குங்குளியம் பொடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை போட்டு நல்லா கலந்தீங்கன்னா குங்குளியம் முற்றிலுமாக கரைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். நல்லா ஒரு 3/4 வாளி தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீர்ல இந்த கோமியம் நீங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு 100 மில்லி கோமியத்தை அதுல கலந்துட்டு அதுல இந்த எண்ணெய் கரைசலை உள்ள போட்டு கலந்து லேசா கலக்குங்க. இது கரையாது, ஆனா மேலேயே மிதக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட 2 கைகளையும் எடுத்து அதுக்குள்ள வச்சு இந்த எண்ணெயை இப்படி கைகளுக்குள்ள கை கழுவுவது போல இப்படி தேய்ச்சோம்னா ஒரு 2 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வெண்ணையாக அதுக்குள்ள வருவதை நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேர் அமிர்த வெண்ணெய்னு பேர். நிறைய வரும் வெள்ளை வெள்ளையா. நல்லா ஒரு பிளெண்டர் போட்டு உள்ள வச்சு அதை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அரைச்சிங்கன்னா நீங்க 300 மில்லி தேங்காய் எண்ணெய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோ அளவுக்கு அந்த நுரை கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுக்கு பேரு ஸ்வேத மல்ஹர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ப்ரிப்பரேஷன். ஸ்வேத மல்ஹர் அப்படிங்கிறத நீங்க ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டீங்கன்னா தினசரி தண்ணியை மட்டும் மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா 2 வருஷம் ஆனாலும் இது கெடாது. அப்ப அந்த மாதிரி எடுத்திருக்கக்கூடிய அந்த வெண்ணெயை எங்கெல்லாம் பேச்சஸ் இருக்கோ, எங்கெல்லாம் பாத வெடிப்பு இருக்கோ, எங்கெல்லாம் சோரியாசிஸ் நோயுடைய வெடிப்புகள் இருக்கோ அது மேலெல்லாம் ஜஸ்ட் அப்ளிகேஷன் அப்படியே போட்டு விட்டுருங்க. அது விட்டுட்டாலே போதும். இரவு படுக்கும்போது காலை சுத்தப்படுத்தி இதெல்லாம் போட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுருங்க. அப்ப அது நல்லா அப்சார்வ் ஆக பசுங்கோமியம் உங்களுக்கு தேவை, வெள்ளை குங்குளியம் தேவை, தேங்காய் எண்ணெய் தேவை, மயில் துத்தம் 2 கிராம் போடும். இதை பண்ணல அவ்வளோ பெரிய மாற்றம் வரதை பார்க்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசியாக சொல்லக்கூடியது 10வது மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னலை சிம்பிளாக எனக்கு ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் சொல்லுங்கள், நான் கடையிலேருந்து வாங்கி போட்டுக்கிறேன். சர்ம தேஜஸ் தைலம். இந்த சர்ம தேஜஸ் தைலம் அப்படிங்கிறது பாத வெடிப்புகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. பாதத்தில் ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் நோய்க்கும் இது மிகச்சிறந்த மருந்து. நல்லா நைட்டு படுக்கும்போது ஒரு வெந்நீர் கொண்டு காலை நல்லா சோப்பு போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இந்த சர்ம தேஜஸ் தைலத்தை எடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த பாத வெடிப்புகள் அரிப்புகள் இருக்கோ அது மேலெல்லாம் பூசிட்டு அப்படியே விட்டுருங்க. ராத்திரியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இதை தினசரின்னு சொல்லி ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக பண்ணுங்க. கால்களில் இருக்க பாத வெடிப்புகளால் ஏற்பட்ட தழும்பு, பாதங்களில் இருக்கக்கூடிய வறண்டு போன திசுக்கள் அனைத்துமே மாற்றமடைஞ்சு அவ்வளவு நல்ல ஒரு அழகான காலமைப்பை நாம் பெற்றுவிட இந்த சர்ம தேஜஸ் தைலமே மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்காமல் இருப்பது, தூங்காமல் இருப்பது, நேரத்திற்கு சாப்பிடாமல் இருப்பது, தண்ணீர் தேவையான அளவு குடிக்காமல் இருப்பது போன்ற தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கின்ற வரை மீண்டும் மீண்டும் பாத வெடிப்புகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும்.
ஆனா இந்த தவறையெல்லாம் ஒதுக்கி எண்ணெய் தேய்த்து குளிப்பது, தண்ணீர் குடிப்பது, நீண்ட தூரம் நடப்பது, நடக்கும்போது நிச்சயமாக காலணி அணிந்து கொள்வதுங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம செஞ்சு, அது கூட இந்த சர்ம தேஜஸ் தைலம்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்புற மருந்துகளை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து பயன்படுத்தினாலே பாத வெடிப்புகளுடைய சிரமமும் வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். பாத வெடிப்பு குணப்படுத்தக்கூடிய நோயா? 100% குணப்படுத்தலாம். பாத வெடிப்பு நமக்கு முடக்குவாத நோயை ஏற்படுத்துமா? ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய பாத வெடிப்புங்கிறது அவர்கள் காலை வெட்டக்கூடிய அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தவறாமல் பாத வெடிப்புக்கான ஆரம்ப நிலை சிகிச்சையிலேயே குணப்படுத்தி கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். அதே போல பாத வெடிப்புகள் ஏற்பட்டு அதில் ஏற்படுகின்ற வலிகளை தப்பிப்பதற்காக கால்களை நீட்டி மடக்கி நடக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம பண்றோம்னா நமக்கு மூட்டு தேய்மானத்திலிருந்து இடுப்பெலும்பு தேய்மானம் வரை நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அதனால இந்த பாத வெடிப்பு அல்லது பித்த வெடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நோயை குணப்படுத்த முறையான வாழ்வியல் முறையோடு வெளிப்புறமாக சர்ம தேஜஸ் தைலத்தை பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, தழும்பற்று இந்த நோய் தீர்ந்து விடுவதை பார்க்கலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 7 நாள் டைம் எடுத்து ஒரு பேதிக்கு மருந்து எடுக்கக்கூடிய முறையோ, மாசத்துக்கு ஒரு முறை மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலையை கொண்டு பேதிக்கு மருந்து எடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சையும் நம்மால் செய்ய முடியுமேயாயின் இந்த பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு 35 வருஷமா இருக்கு, 55 வருஷமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நோய்கள் கூட படிப்படியாக குறைந்து பாதமே பார்ப்பதற்கு அழகாக மாறிவிடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மனைவிக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் தான் இன்றைக்கு பாத வெடிப்புகளால் மிகப்பெரிய அளவு வலி வேதனைகளால் அவதிப்படுவதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை உங்களோட சோஷியல் மீடியா கம்யூனிட்டி, ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், லிங்க்டின் எங்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை என்கிட்ட நேரடியாகவோ அல்லது இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாகவோ கேட்க முயற்சி பண்ணுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது இதற்கான தீர்வு சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, குதிகால் வலி தீரக்கூடிய வலி, அதற்கு அறுவை சிகிச்சையோ ஊசி மருந்துகளோ அவசியம் கிடையாது. ஆனால் உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் சேரும்போது மட்டும்தான் இந்த நோய் முழுசா குணமாகும். அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.